மேனகாவோட குட் புக்ஸ்ல இடம் பிடிச்சி வச்சிருந்தேன். என் மனசுல பட்ட ஒரு கருத்தை சொல்ல போய் அதுவும் இவனாலதான் போனை கூட பாதியில கட் பண்ணிட்டாங்க. எனக்கு இது தேவையா? தம்பி அவசரப்படாதீங்க தம்பி. திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. மேடத்துக்கு உங்க மேல வந்திருக்கிற கோபம் சீக்கிரமா சரியாயிடும். என்ன நீங்க போனே பாதியில கட் பண்றாங்க தேவராஜன். பேச கூட தயாரா இல்ல. தம்பி அது அந்த நேரத்துக்கு கோபம். அப்போ இந்நேரம் சமாதானம் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமா பாஸ். நீ பேசாத. இல்ல எல்லாம் உன்னாலதான். சாரி பாஸ். நீங்க சொல்லுங்க தேவராஜன், இந்நேரம் சமாதானம் ஆயிருப்பாங்களா? கண்டிப்பா. இத பாருங்க தம்பி, இப்போ போன் பண்ணி தெரியாம சொல்லிட்டேன், யோசிச்சு பார்த்ததுல தப்பு என் மேலதான்னு தோணுது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, மொத்தமா சரியாயிடும். இல்ல தேவராஜன், இல்ல. நீங்க நிஜமாவா சொல்றீங்க? ஆமா தம்பி, இப்போ போன் பண்ணுங்க. போனை போடுங்க தம்பி. ஆமா பாஸ், நீங்க போன் நீ பேசாத, மறுபடியும் பேசாத. தேவராஜன், நீங்க சொல்றதுனால நான் ட்ரை பண்றேன். தம்பி சாஃப்டா பேசுங்க, கோவப்படாதீங்க. என்ன தம்பி கட் ஆயிடுச்சு? ஐயோ, திரும்பவும் பண்ணுங்க தம்பி, டென்ஷன் ஆகாதீங்க. ஆமா பாஸ். யூ கீப். பாஸ் மறந்துடாதீங்க, சாஃப்டா பேசுங்க. பேசாத. என்ன கட் பண்றாங்க, என்ன அவாய்ட் பண்றாங்க. தம்பி தப்பா நினைக்காதீங்க, பிஸியா இருப்பாங்க தம்பி, அப்புறம் அவங்களே கூப்பிடுவாங்க பாருங்களேன். ஆமா பாஸ். எவ்வளவு தடவை சொல்ற பேசாத பேசாத. என்ன பண்ணலாம்? எடுக்க மாட்டேங்கிறாங்க. தேவராஜன், உங்க போனை கொடுங்க. போனை கொடுங்க. ஹலோ 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 மேம், நான் ஆதி பேசுறேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹலோ மேம். மேம், என் குரலை கேட்டோன்னே கட் பண்றாங்க. எல்லாம் உன்னாலதானா? ஐடியா கொடுக்கறானா? மண்ணாங்காட்டி ஐடியா. யாரு பேச்சும் அவங்க கேட்க மாட்டாங்கன்னு உனக்கு தெரியும் இல்ல? அப்புறம் ஏன் என்ன அவங்க கிட்ட பேச சொன்ன? போச்சு. உன்னால நான் அவங்க கிட்ட எடுத்த நல்ல பேர் எல்லாமே போச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு. இட்ஸ் ஆல் ஓவர். பாஸ் நம்ம நேர்ல போய் போன்லயே பேச மாட்டேங்கிறாங்க, நேர்ல போறா மாட்டியா? உன் பேச்ச நம்பி அவங்க கிட்ட, மேம் கிட்ட என் லிமிட்டை தாண்டி பேசின பாரு. என்னோட தப்பு. என்ன செருப்பு கைட்டு அடிக்கணும், செருப்பு கைட்டு அடிக்கணும். ஐயோ பாஸ். இட்ஸ் ஆல் ஓவர். எல்லாமே போச்சு. எல்லா நல்ல பேரும் ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சு. மேடம், நீங்க யாரை பார்க்கணும்?
அபிய பார்க்கணும். நீங்க? நீங்க இங்க புதுசா சேர்ந்திருக்கீங்களா? ஆமா மேடம். தெரியுது. உள்ள வரலாமா? உஷா, வா வா. உஷா, எப்படி இருக்க? இருக்கேன். என்னது பழைய மாதிரி ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ட? ஆளே மாறிட்ட. அபி, ட்ரெஸ்ஸும் பழையபடி தான் இருக்கு, நானும் பழையபடி தான் இருக்கேன். ஏய், நான் யூஎஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நீ வந்து பார்க்கவே இல்ல. நான் உன் செல்லுக்கு ட்ரை பண்ணேன், ஆனா கிடைக்கவே இல்ல. ஓ, செல் நம்பர் மட்டும் மாறி இருக்கு. சாரி. என்ன பேசுற நீ? வந்ததுல இருந்து ஒரு மாதிரியாவே பேசிட்டு இருக்க. வெளியில இருந்து உள்ள வரலாமான்னு கேக்குற. என்னாச்சு உனக்கு? அபி பழைய அபியா இருந்திருந்தா உரிமையோட உள்ள வந்திருப்பேன். நான் எப்பவுமே ஒரே மாதிரியா தானே இருக்கேன். வசதிகள், வாய்ப்புகள் இதெல்லாம் ஒன்று மாத்திர முடியாதுன்னு நானும் ஒரு காலத்துல நம்பினேன் அபி. ஆனா நீ ரொம்பவே மாறிட்ட. நான் மாறிட்டேனா? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்க வேண்டாம். நான் தொல்காப்பியனை பார்த்தேன். ஓ, அதுக்கு என்ன? ஆ? அதுக்கு என்னவா? அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி ஆரம்பிச்சது? ஆரம்பிச்ச காலத்துல உன் கூட யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்றது உனக்கு ஞாபகம் இருக்கா? மறந்து போயிருப்ப. நான் ஞாபகப்படுத்துறேன் அபி. நீ, நான், தொல்காப்பியன் நம்ம 3 பேருமா சேர்ந்துதான் இந்த கம்பெனி ஆரம்பிச்சோம். இந்த கம்பெனியோட வளர்ச்சிக்காக தொல்காப்பியன் எவ்வளவு உழைச்சிருக்காருன்னு உனக்கு தெரியாதா? நம்ம கம்பெனியோட முன்னேற்றத்துக்கு தடையா எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு எதிரிகள், எவ்வளவு மிரட்டல்கள். தொல்காப்பியன் நினைச்சா அப்பவே இந்த கம்பெனி விட்டுட்டு போயிருக்கலாமே. ஆனா அவர் போகல. இன்னைக்கு அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இவ்வளவு பெரிய நிறுவனமா ஆகும்னு அன்னைக்கு யாருமே எதிர்பார்க்கல அபி. கம்பெனி இருக்குமா இல்ல நாளைக்கே இழுத்து மூடுவோமாங்கிற நிலைமையில தான் எல்லாரும் கணக்கு போட்டு வேலை பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் மெதுவா நம்ம கம்பெனி வளர ஆரம்பிச்சப்போ நான் இந்த கம்பெனி விட்டு விலக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதுக்கு நான் தான் காரணம். நான் விலகிட்டேன். ஆனா தொல்காப்பியன் என்னைக்குமே உனக்கு பக்கபலமா உன் கூடவே தான் இருந்தாரு. இன்னைக்கு உன் கம்பெனி பெருசா வளர்ந்துருச்சு. பழைய ஆளுங்க யாரும் தேவையில்லைன்னு எட்டி ஒதுக்கிறியா? எப்படி அபி? என்ன ஆச்சு உனக்கு? ஏன் தொல்காப்பியனை வெளியில அனுப்பின? சொல்லு. போதும், ரொம்ப பேசுறீங்க. நானும் வந்ததுல இருந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கேன். என்னமோ வாய் திறந்தா தொல்காப்பியன் புராணமே பாடிட்டு இருக்கீங்க. நாங்க அவருக்கு துரோகம் பண்ணோமா? என்ன ஆர்த்தி, நான் அபி கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ குறுக்க பேசாத. ஆனா அர்த்தம் இல்லாம பேசுறீங்க. யாரு? நான் அர்த்தம் இல்லாம பேசுறேனா? அபி எனக்கு உயிருக்கு உயிரான தோழி. தொல்காப்பியன் எங்க 2 பேருக்கு ஒரு நல்ல நண்பன். நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டங்களை கடந்து வந்திருக்கோம்னு உனக்கு தெரியாதா ஆர்த்தி? சும்மா சினிமால டயலாக் பேசுற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அதுன்னு பேசாதீங்க. இந்த காலத்துக்கு அதெல்லாம் ஒத்து வராது. ஆர்த்தி, நீ புரியாம பேசிக்கிட்டு இருக்க. நீ கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நீங்க எனக்கு கத்து கொடுக்க வேண்டாம். ஏன் முன்னாடி எங்க அக்காவை இந்த மாதிரி பேசுறத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். ஹேய், அபி எனக்கு ஃப்ரெண்ட். அதுக்காக நீங்க எப்படி வேணாலும் பேசுவீங்களா? நான் அபி கிட்ட தொல்காப்பியனை பத்தி பேசிட்டு இருக்கேன். அபியோட முன்னேற்றத்தை மட்டுமே குறிக்கோளா வச்சிட்டு இருக்கிற ஒரு மனுஷனை எப்படி இந்த கம்பெனில இருந்து நீங்க வெளியில அனுப்பலாம்? ஃபுல்லா செட்டில் பண்ணி அனுப்புறோம் தான் சொன்னோம். அவர் தான் பணம் வேண்டாம்னு சொன்னாரு. என்னமோ பெருந்தன்மையா சொல்லிட்டு இப்ப வெளியில போய் நாங்க அவருக்கு துரோகம் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இருக்காரா? தொல்காப்பியன் அந்த மாதிரி எதுவும் சொல்லல ஆர்த்தி. எல்லா விஷயங்களையும் நானே கேள்விப்பட்டு தான் இங்க வந்திருக்கேன். நீங்க என்ன அவருக்கு வக்காலத்தா? ஆமா, வக்காலத்து தான். எங்க பழைய கதையெல்லாம் உனக்கு தெரியாத ஆர்த்தி? தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என்னமோ மூச்சுக்கு 300 தடவை எங்க அக்கா பணம் வந்தது மாறிட்டான்னு பேசுறீங்க. அந்த தொல்காப்பியன் எவ்வளவு கேவலமா மாறிட்டாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உளராத ஆர்த்தி. நான் ஒன்னும் உளரல. அந்த ஆளோட பிஹேவியரே சரியில்லை. அவர் என்கிட்டயே தப்பா நடக்க முயற்சி பண்ணாரு. அது தெரியுமா உங்களுக்கு? அதுக்காக நாங்க ஒன்னும் அவரை சும்மா அனுப்பணும்னு நினைக்கல. 50 லட்சம் ரூபாய் கொடுக்கறோம்னு சொன்னோம். வேணும்னா அதை வந்து வாங்கிக்க சொல்லுங்க. அதை விட்டுட்டு போறவங்க வரவங்க கிட்ட எல்லாம் தன்னை ஒரு உத்தமன்னு காமிச்சுக்க வேண்டாம். இல்ல, இத நான் நம்பவே மாட்டேன்.
ஏதோ ஒரு காரணத்துக்காக தொல்காப்பியன் இந்த கம்பெனில இருந்து வெளியில அனுப்பிட்டு நீ அபாண்டமா அவர் மேல பழி போடுற ஆர்த்தி. தொல்காப்பியன் எந்த மாதிரி ஒரு மனுஷன் எனக்கும் அபிக்கும் நல்லா தெரியும். நிச்சயமா அபியும் இதெல்லாம் நம்ப மாட்டா. அக்கா நம்பினதுனாலதான் அவரை வெளியில அமிச்சோம். இதுக்கு மேலே உன்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்ல. அபி பதில் சொல்லட்டும். அபி உண்மை என்ன நீ சொல்லு. சொல்லு. சொல்லு சொல்லுன்னா அதான் சொல்லிட்டு இருக்கேன்ல. அது கேட்டுட்டு பேசாம போக வேண்டியதானே. பின்னக்கா புருஷன் அனுசரிச்சு அவரோட வாழ வக்கு இல்ல. தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. கழுத்துல தாலி இல்ல, நெத்தியில பொட்டு இல்ல. இவங்க அவரை நல்லவர்னு சொல்லிட்டு வராங்க. That's it, ஆர்த்தி. You're crossing your limits. என் பர்சனல் லைஃப் பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. அதேதான் நானும் சொல்றேன். எங்க கம்பெனி விஷயத்துல தலையிட உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. I don't believe this. அபி, ஆர்த்தி சின்ன பொண்ணு, அவளுக்கு பேச தெரியாது நான் அப்ப சொல்லிட்டு இருந்தேன். இப்பவும் அதே மாதிரி பேசிட்டு இருக்கா. நீ என்னடானா அவளை பேச விட்டுட்டு பேசாம நின்னுட்டு இருக்க? நான் என்ன பேசணும் உஷா? நான் என்ன பேசணும்? நீங்க ரெண்டு பேரும் உங்க மனசுல என்ன தோணுதோ அத பேசிட்டு இருக்கீங்க. அப்படியெல்லாம் என்னால பேச முடியாது. அப்படின்னா நான் கேக்குறது தப்புங்கறியா? காலம் அத உணர்த்தும் உஷா. தத்துவமா பேசி தப்பிக்கிறியா அபி? நீ ஒன்னும் அவங்க பேசினதெல்லாம் மனசுல வச்சுட்டு வருத்தப்படாத. புரியாம பேசிட்டு போறாங்க. நீ மட்டும் என்ன புரிஞ்சுக்கிட்டா பேசுற? அக்கா, நீங்க ரெண்டு பேரும் புரியாம தான் பேசிட்டு இருக்கீங்க. அத மட்டும் தான் என்னால இப்ப சொல்ல முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம் ஆர்த்தி, உன்னோட வேலை என்னவோ அத மட்டும் நீ பாரு. அதுதான் உனக்கு நல்லது. புரியுதா? போ போ. நீ கடைசி வரைக்கும் என் கூட தான் இருக்க போற. என்ன நடந்தாலும் நாம தைரியமா சாதிக்கத்தான் போறோம். ஜெயிச்சு காட்டுவோம் உஷா. எஸ் அபி, ஜெயிச்சு காட்டுவோம். நீ இனிமே பழைய அபி, நான் பழைய உஷா. ஓகே ஓகே. முடிஞ்சா வாங்கிக்கோ. இது பாருஷா, எங்க எது நடந்தாலும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை யாரும் எதுவும் பண்ண முடியாது. இட்ஸ் a promise. தேங்க்ஸ் அபி. இப்ப கல்யாணம் பண்ணிக்குவேல? கவலைப்படாத உஷா. உங்களுக்கு அபிய பத்தி என்ன தெரியும்? அவ காலையில 5 மணிக்கு எழுந்திருச்சு 7:45 ஆபீஸ்க்கு கிளம்புவான்றது தெரியும். சாயந்தரம் 6 மணிக்கு டயர்டா வீட்டுக்கு திரும்பி வருவான்றது தெரியும். அப்படி டயர்டா வந்து உட்கார்ந்தவ கிட்ட உங்க கஷ்டங்களை சொல்லவும் உங்க தேவைகளை கேட்கவும் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அபி படுற வலியும் வேதனையும் என்னன்றது உங்களுக்கு முழுசா தெரியுமா? அபியோட வாழ்க்கை சரியில்லாம போனதுக்கு காரணமே அவ உங்க எல்லார் மேலே வச்சிருக்கிற அன்பும் அவளோட கடமை உணர்ச்சியும் தான்.